வாழ்வோம் வாழ்விப்போம். இப்ப குருட்ட வருகிற பொழுது குரு உண்மையே சொல்லுவாங்க. அந்த ஆரிஜினையே நமக்கு எடுத்து காட்டுவோம். கர்த்தருடைய டோட்டல் ஸ்கெல்டனே காட்டுவார். அப்ப முதல்ல நம்ம மண்ணுல மனிதர்களாக இருந்தா முதல் கடன் என்பது குருவிற்கு, அறிவுக்கு தான். அறிவுக்கு தான். அதுக்கு பிறகுதான் மனசுக்கு, அதுக்கு பிறகுதான் உடம்பு. அப்படி 3 நிலைக்கு வரும். அறிவு என்பது குருபிரான், மனசு என்பது தந்தை, உடம்பு என்பது தாய். நல்ல ஞாபகம். இதைத்தான் கீழே இருந்து மாற்றி சொன்னோம், மாதா பிதா குரு. ஏன்னா அம்மா கூட தானே பழகிட்டு இருக்கோம். அதை விட்டு தாண்டி அப்பாட்ட போய் அப்பாட்ட இருந்து குருட்ட போகணுங்கிறது ஒரு வழிமுறை. ஆனா பலன் நிலைகளை சொல்கிற பொழுது அங்க இருந்தான் வரும். ஏன்னா குருதான் உச்சத்தில் இருக்கிறார். அவர் காட்டினா அதுக்கு மேல் ஒண்ணுமே இல்லை. நத்திங் இஸ் தேர். சோ டோட்டல் லைஃப் அவர் கையில தான் நமக்கு கிடைக்குது. உண்மையாக நீங்க ஒரு குருவை நம்பி குரு உபதேசங்களை பெற்று அந்த வழியில செஞ்சீங்கன்னா உண்மையான பாக்கியவான் நீங்க தான். பெனிஃபிஷரிஸே நீங்க தான். யோகசாலின்னு சொல்லலாம் உங்களை. ஏன்னா குரு கிடைப்பது என்பது ஒரு ஜென்மால கிடைக்கிறது இல்லை. நல்ல சிந்திக்கிறது. எத்தனையோ ஜென்மங்கள் வேண்டி 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 இந்த 6வது நிலை என்பது உடனே கிடைச்சதா? எவ்வளவு கர்மாக்களுக்கு இடையில சண்டை போட்டு முண்டி அடிச்சு. இப்ப ஒண்ணு இல்ல, ஒரு ஆணும் பெண்ணும் 2 பேரும் தாம்பத்தியம் பண்றாங்கன்னா உடனேயே அவங்க தாம்பத்தியம் பண்ண அந்த ஜென்ஸ் எல்லாம் அவ்வளவும் குழந்தையாக போறது இல்ல. அவங்களுடைய இணைப்புல இல்லையா நிறைய வித்துக்கள் செதறி அவை ஒன்று கொண்டு போராடி அதுல ஒண்ணு செய்யும். அதுதான் குழந்தையாகும். அப்ப போராட்டம் என்பது எங்க இருக்குது? From the beginning. நீங்க மண்ணில வந்த பிறகுதானே கிடையாது. நீங்க மண்ணில வர்றதுக்கே போராடி இருக்கீங்க. அதை யோசிச்சு பார்க்கணும். எத்தனை முறை அவர்கள் தாம்பத்தியம் கொள்றாங்க, அத்தனையும் குழந்தையாவா வருது. எப்பமாவது ஒரு குழந்தை பெற்ற பிறகு 10 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறக்கலாம். அப்ப உடலுறவு கொள்றதுனால எல்லாமே குழந்தை வந்துரும்ங்கிறது எல்லாம் இட்ஸ் நாட் ட்ரூ. ஏன்னா அங்க நிறைய போட்டிகள் இருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சு கொன்னுரும், வர விடாது. கர்மா இடம் இல்லைன்னா பிறப்புக்கு இடமே இல்லை. அப்ப என்னெல்லாம் வேணும்? இவங்க 2 பேரும் சந்திக்கிறதும் சேர்ந்து வாழ்றதுனால இல்ல, முந்தைய கர்மா இடம் கொடுக்கும் இல்லையா? அப்போ அந்த போட்டி போராட்டத்துக்கு இடையில தான் நாம வரோம். இந்த போட்டி போராட்டங்கள்ல இருந்து நம்ம ஜெயிக்கணும். பட் மண்ணுல வந்ததுக்கு பிறகு வறுமைனால போராடலாம். அந்த நிலையை இப்பதான் நம்ம அந்த நிலையை அடைஞ்சிட்டோமே. இன்னும் அது நம்ம உணரல. அதைதான் உணரணும். ஞான பயணத்துல நாம முக்கியமாக உணர வேண்டியது இந்த பிறவி எடுப்பதற்கும் இந்த உடம்பு எடுப்பதற்கும் நாம் போராட வேண்டும். போராடித்தான் ஆகும். ஒரு குரங்காகவோ ஒரு கிளியாகவோ ஒரு பாம்பாகவோ ஒரு மரமாகவோ இருந்தால் கர்மாவை முடிக்க முடியாது. அப்ப மனதுல பாரம் இருந்து கொண்டே இருக்கும். அப்ப அங்க என்ன வேணும்? ஒரு மனித நிலை எடுக்க வேண்டும். அரிதறிது மனிதராய் பிறத்தல். ஏன் மனித நிலை எடுக்கணும்னு சொன்னா இங்கதான் சிந்திக்கும் ஆற்றல் இருக்கிறது. யாருக்கு எதை செய்வது, யாருக்கு எதை செய்யக்கூடாது, எந்த நேரத்தில் எதை செய்யணுங்கக்கூடிய அந்த நிலைப்பாடுகள் எல்லாம் இங்க. அதான் நான் முதல் சொல்றேன். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா கண்டிப்பாக நம்ம செய்யணும். ஏன்னா நமக்கு உதவி இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடன் எல்லாம் முடிச்சிட்டோமான்னு நமக்கு தெரியாது. இப்ப நீங்க உணர்ந்துட்டீங்கன்னு வைங்களா, அவங்க அம்மாவுக்கு நீங்க செய்ய வேண்டியது. இப்ப ஆதிசங்கரன் அப்ப உணர்ந்துட்டா. எல்லாருக்கும் அப்படி கிடைக்குமா? 9 வயசு ஆதிசங்கரர் அம்மா விட்டு, அம்மா கணவன் கிடையாது, இவருக்கு அப்பா கிடையாது, விதவை தாய் இவனை வளர்த்துக்கிட்டு இருக்கிறா. அப்ப அந்த 9 வயசுல அம்மா விட்டு நான் போறேன், இறைவனை தேடி போறேங்கிறார். ஐ வாண்ட் டு சீ தி காட். விவேகானந்தர் சொன்ன மாதிரி, டேய் நான் அம்மா தனியா இருப்பேன்டா, கஷ்டப்படுறேன்டா, எனக்கு நீ தாண்டா வளர்ந்து பின்னாடி என்னை காப்பாத்தணும். அவருக்கு காதுல அது ஏறவே இல்லை. ஆனா உலகத்துல நம்ம சொன்னா இது மிகப்பெரிய தப்புன்னு சொல்லுவோம், மிகப்பெரிய குற்றம்னு சொல்லுவோம். அம்மாவை கூட பார்க்கலாம். அப்படி என்ன இருக்குது? அப்படி என்ன கடவுள் வேணும்? அப்படி என்ன சாமி வேணும்? நம்ம ஆளுங்க கேட்பான். ஏன்னா இவன் பார்த்திருக்க கடவுள் சாமிங்கிறதெல்லாம் கற்பனை.
இவன் ஒவ்வொரு பேரை வச்சுட்டு இவன் சொல்றதுனால இவனுக்கே அதுல நம்பிக்கை வரல. சும்மா கொண்டாடுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள சொல்லுவான், சாமிலாம் எங்க இருக்குது? ஊருக்கு நம்ம மாவடிச்சுக்க வேண்டியதுதான். ஊர் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாலும் நம்மளையும் மதிப்பானுங்க, நமக்கு 4 காசு வரும்னு அப்படிதான் இறங்குவாங்களே தவிர, உண்மையாக தெய்வத்தை கண்டு பயந்து உள்ளவன் இறங்க மாட்டான் பப்ளிக்ல. நல்லா சிந்திக்கணும்.